Hi students, இப்போ 12th மேக்ஸ்ல சாப்டர் 7ல எக்ஸசைஸ் 7.1ல 8 சம் பார்க்குறோம். A conical water tank with vertex down of 12 meters height as a radius of 5 meters at the top அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு கானிக்கல் வாட்டர் டேங்க் போடலாம். அதனுடைய வெர்டெக்ஸ் வந்து டவுன்ல வரும்னு சொல்றாங்க. அப்போ டவுன்ல வர மாதிரி இதை வந்து வெர்டெக்ஸ் அது டவுன்ல வர மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ வாட்டர் டேங்க் வந்து 12 மீட்டர்ஸ் ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய ஹைட் வந்து 12 மீட்டர்ஸ். அப்போ ஹைட் வந்து 12 meters அப்போ 12 meters எழுதிக்கலாம் அண்ட் ஆஸ் ஏ ரேடியஸ் ஆஃப் 5 meters கொடுத்துறாங்க. அதனுடைய ரேடியஸ் 5 meters. அப்போ இந்த ரேடியஸ் போட்டுக்கலாம். இங்க என்ன வரும் 5 meters. சரிங்களா? இப்போ டேங்கோட ஹைட் 12 meters. டேங்கோட ரேடியஸ் வந்து பேஸ் ரேடியஸ் வந்து அதாவது டாப்போட ரேடியஸ் வந்து 5 meters. இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க, எழுதிட்டோம். அட் தி வாட்டர் ஃப்ளோஸ் இன்டு தி டேங்க் அட் எ ரேட் ஆஃப் 10 cubic per minute கொடுத்துருக்காங்க. வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. சரிங்களா? வாட்டர் வந்து மேல இருந்து உள்ள வந்துட்டே இருக்குது வாட்டர். சரிங்களா? வாட்டர் வந்து உள்ள வந்துட்டே இருக்குது. இப்போ போயிட்டே இருக்குன்னா 10 cubic per minute. கியூபிக் அப்படின்னா என்னது வால்யூம் தான். அப்போ அது இங்க சைட்ல எழுதிக்கிறோம் கீழே. இப்போ டிவி பை டிடி. சரிங்களா? வால்யூம் வந்து டிஃபரெண்ட் ஆகிட்டே இருக்குது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. எதை பொறுத்து? டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. அப்போ டிவி பை டிடி ஈக்குவல் என்ன வரும்? 10 cubic per minute. அதை அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த டயக்ராம் கீழே அது எழுதிங்க. அப்பதான் நம்மளுக்கு சம்முக்கு யூஸ் ஆகும். How fast is the depth? How fast is the depth of the water increases? அதாவது வாட்டர் தண்ணி உள்ள ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது, உள்ள வந்துட்டே இருக்கு. சரிங்களா? வந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. என்ன வேகமா அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்கறாங்க. சரிங்களா? என்ன வேகமா அது டெப்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன கேட்கறாங்க? டிஹெச் டிவைடட் பை டிடி கேட்கறாங்க. டிஹெச் டிவைடட் பை டிடி கேட்கறாங்க. கண்டுபிடிக்கணும், அதான் கண்டுபிடிக்கணும். when the water is 8 meters deep. வாட்டர் வந்து 8 மீட்டர் டீப்பா இருக்கும்போது என்ன விதத்துல இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்கறாங்க. அப்போ வாட்டர் வந்து கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அது கரெக்டா ஒரு 8 மீட்டர்ஸா வரும்போது, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல? 8 மீட்டர்ஸ் இருக்கும்போது, 8 மீட்டர்ஸ் ஹைட்ல வாட்டர் இருக்கும்போது அது என்ன விதத்துல இன்க்ரீஸ் ஆகும் கேட்கறாங்க. அப்ப h ஈக்குவல் டு 8 இருக்கும்போது dh பை dt என்னன்னு கேட்கறாங்க. when h ஈக்குவல் டு 8, h 8 இருக்கும்போது dh பை dt ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா எழுதிக்கலாம். நம்ம அவங்க என்னென்ன கிவனோ அதெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் கோனை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இன் கோன் ரேடியஸ். ரேடியஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஆர்னு எடுத்துக்கிறோம். ஹைட் ஈக்குவல் என்ன எடுத்துக்கிறோம்? ஹச்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் வால்யூம் வந்து வின்னு எடுக்கிறோம். அட் எனி டைம் டி, இது ஒரு டைம் டில ரேடியஸ் ஆர், ஹைட் ஹச், வால்யூம் வின்னு எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம எழுதிருக்கிறது போறோம் அட் எனி டைம் டி. சரிங்களா? வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. எந்த டைம்லனாச்சும் ரேடியஸ், ஹைட், வால்யூம் அதை தான் நம்ம எழுதிருக்கோம். இப்போ வால்யூம் வி ஈக்குவல் டு என்னது? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகேங்களா? இது வால்யூம். இப்போ இந்த ரேடியஸ் ஹச் ரெண்டும் இருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஹெச் பை டிடி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ரேடியஸை என்ன மாத்திரம்? ஹைட்டா மாத்தணும். சரிங்களா? ஆறு வரக்கூடாது, ஹச் மட்டும் தான் அங்க வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, இங்க டயக்ராம்ல இருந்து இங்க ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள் இருக்கு. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா வாட்டரோட ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கு, அப்புறம் டேங்கோட ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கு. இப்போ இதுல இருந்து ஆர் பை ஹச் கண்டுபிடிக்கிறோம். ஆர்ன்றது பாத்தீங்கன்னா பேஸ், ஹைட்ன்றது பாத்தீங்கன்னா ஹச். இங்க பாருங்க ஹைட்டா இருக்கு. சரிங்களா? இப்போ ஆர் டிவைடட் பை ஹச் இதுதான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆர் டிவைடட் பை ஹச் ஈக்குவல் டு இது ஸ்மாலர் ட்ரையாங்கிள் இருந்து எடுத்துக்கிறோம். அதே கிரேட்டர் ட்ரையாங்கிள் வந்து அதே மாதிரி எடுக்க பார்க்கலாம். ஆர் டிவைடட் பை ஹச் எழுதுறோம். சரிங்களா? இங்க ஆர் வந்து என்னது? 5. இப்போ 5 டிவைடட் பை இங்க ஹைட் என்னது? 12. இப்போ 5 டிவைடட் பை 12. சரிங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆர் கண்டுபிடிங்க. இதுல இருந்து 5 டிவைடட் பை 12, இந்த ஹச் இந்த சைடு வந்துடும். அப்போ என்ன வரும்? 5h டிவைடட் பை 12 அப்படின்னு கிடைக்கும். சரி, இது நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஆர் ஈக்குவல் டு 5/12 இன்ட் ஹச் இங்க அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அப்போ therefore v ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ ஆர் ஸ்கொயர் பதிலாக 5/12 ஹச்னு அப்ளை பண்ண போறோம். இப்போ 5/12 இன்ட்டு ஹச் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹச், ஆர் ஸ்கொயர் ஹச் எழுதிட்டோம். இப்போ 1/3 பை, இப்போ இங்க என்ன பண்றோம்? 5 ஸ்கொயர் பண்ணுங்க. 5 ஸ்கொயர் பண்ணி என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். 12 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 144 கிடைக்கும். இங்க பார்த்தீங்கன்னா ஹச் ஸ்கொயர் இங்க ஒரு ஹச் இருக்கு. அப்போ டோட்டலா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஹச் கியூப் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது எப்படி எழுதிக்கிறோம்னா 1 இன்ட்டு பை என்ன வரும்? பை தான் வரும். இங்க 25 இருக்கு. 25 இன்ட்டு 1 என்ன வரும்? 25 பை டிவைடட் பை 3 இன்ட்டு 144 அப்படியே எழுதிங்க இன்ட்டு ஹச் கியூப் அப்படின்னு கிடைக்கும். இங்க என்ன இருக்கு? வி இருக்கு. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். விஏ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இப்போ விஏ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? இப்போ டிஃபரன்ஷியேட்
வித் ரெஸ்பெக்ட் டு டி. டீயை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். இப்போ விஏ நம்ம டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? டிவி டிவைடட் பை டிடின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இங்க இதெல்லாம் அப்படியே எழுதுங்க. 25 பை பை 3 இன்ட்டு 145 இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கு, மல்டிபிள் இருக்கு. பார்த்து கியூப் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்றோம். h கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3h ஸ்கொயர் இன்ட்டு dh பை டிடி. ஓகேங்களா? 3 முன்னாடி வந்துடும், பவர்ல ஒன்று குறைஞ்சிரும். பச்சை டீயை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? dh பை எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோமோ அது கீழே வரும். அப்போ dh பை டிடின்னு வரும். சரிங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த 3யும் கேன்சல் பண்ணிருங்க. இப்போ ஹச்சுக்கும் h ஸ்கொயருக்கும் டிவி பை டிடிக்கும் அப்ளை பண்றாங்க. வேல்யூ அப்ளை பண்ணுங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா டிவி பை டிடி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். என்ன டிவி பை டிடி? இங்க டயக்ராம் கீழே நம்ம எழுதிருக்கோம். டிவி பை டிடி ஈக்குவல் 10 கியூபிக் பர் மினிட். இப்போ இந்த 10 அப்ளை பண்ணுங்க. இப்போ 10 ஈக்குவல் டு இப்போ 25 பை டிவைடட் பை 144 அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு h ஸ்கொயர் dh பை டிடி. h ஸ்கொயர் தெரியும். இப்போ வாட்டரோட டெப்த் தான். வாட்டரோட டெப்த் என்னது? 8. அப்போ இங்க என்ன வரும்? h ஸ்கொயர்னா 8 ஸ்கொயர்னு அப்ளை பண்ணணும். 8 ஸ்கொயர் இன்ட்டு dh பை டிடி. இப்போ நம்ம dh பை டிடி தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வாங்க. இப்போ dh பை டிடி இருக்கு. dh டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே என்ன இருக்கு? 10 இருக்கு. இப்போ 10 இன்ட்டு இந்த 145 டினாமினேட்டர் இருக்கிறது இந்த சைடு வந்து என்ன ஆயிரும்? நியூமரேட்டர் வந்துடும். 144. அப்புறம் இங்க மேல இருக்கிறது நியூமரேட்டர் இருக்கிறதுலாம் டினாமினேட்டர் வந்துடும். இப்போ 25 5 இன்ட்டு a ஸ்கொயர்னா 64. இப்போ 25 5 இன்ட்டு 64 கிடைக்கும். 144 64 கேன்சல் பண்ணலாம். இப்போ 16th டேபிள கேன்சல் பண்ணலாம். 4 இன்ட்டு 16 64 வரும். இங்க 9 இன்ட்டு 16 144 கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் இப்போ 10ஐயும் 25 கேன்சல் பண்ணலாம். 2 பைசா 10, 5 பைசா 25. அப்புறம் 2ம் 4ம் கேன்சல் பண்ணலாம். இங்க 1 டைம் வரும். இங்க வந்து என்ன வரும்? 2 டைம்ஸ் வரும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9 டினாமினேட்டர்ல 5 into 10 பைன்னு கிடைக்கும். அப்போ 9 டிவைடட் பை 10 பை அப்படின்னு கிடைக்கும். அப்போ dh பை dt ஈக்குவல் டு 9 பை 10 பை. இப்போ dh டிவைடட் பை dt ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 10 பை. இது வந்து என்ன எதில் கொடுத்துருக்காங்க? மீட்டர் பர் மினிட்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ அதனுடைய ஹைட் டெப்த் என்ன விதத்துல இன்க்ரீஸ் ஆகும்? dh பை dt ஈக்குவல் டு 9 பை 10 பை மீட்டர் பர் மினிட்ல இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது நல்லா இம்பார்ட்டன்ஸ் நல்லா படிச்சுங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ்.